நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தோம், போர் போட்டிருந்தோம். தண்ணி போர் போட்டும் பத்தலை. அதனால் திரும்பவும் வாட்டர் செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு திரும்பவும் போர் போடலான்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளை முன்ன கூப்பிட்ருந்தோம் கிரவுண்ட் வாட்டர் சர்வே பண்ணுறவர். அவர் வந்திருக்காரு. அவரை பற்றின வீடியோ நான் போடவே இல்லை. இன்றைக்கி வந்திருக்காரு. அவரை பற்றி கேட்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் பன்னீர் துரைசாமி. நான் பேசிக்கலி எம்எஸ்சி ஜியாலஜிஸ்ட்டு. நான் கடந்த 29 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் இந்தியா, தமிழ்நாடு இல்லாமல் நம்ம வெளிநாடுலேயும் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் கிரவுண்ட் வாட்டர் சர்வேக்கு ரெசிஸ்டிவிட்டி சர்வே மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. வயரு ரெண்டு சைட்லேயும் வயரை ஸ்ப்ரெட் பண்ணி ஈச் லேயரோட டெப்த் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. நம்ம எந்தளவுக்கு ஹரிசாண்டல் செப்பரேஷனாக ஒயர் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டெப்த்து டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த டெப்த்தில் என்ன ஃபார்மேஷன் இருக்குது, எந்த டெப்த்தில் ஹார்ட் ராக் இருக்குது, எந்த டெப்த்தில் வெதர்ட் ராக் இருக்குது, எந்த டெப்த்தில் ஃப்ராக்சர் ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் எங்கே ஹைலி பொட்டன்ஷியல் பாயிண்ட்டு, இப்போ ஃப்ராக்சர் ஜோனில் எங்கே நிறைய தண்ணி இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதை நம்ம கடந்த 29 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதை லோக்கல்லையும் பண்ணிகிட்ருக்கோம், சென்னையிலையும். அது தவிர விவசாயத்துக்கு, இண்டஸ்ட்ரிக்கு எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். தேவைப்படுவாங்க. என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார், உங்கள் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் அப்படியே காமிங்க சார். ஓகே. இது எஸ்எஸ்ஆர் MBATSன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி மீட்டர். இது 1500 ஃபீட் வரைக்கும் நம்ம இதில் பார்க்கலாம். ஆமாம், இதை வச்சு தான் நம்ம டெப்த்து என்ன டெப்த்தில் என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இது டெஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்கிறது. ஆமாம். இந்த ஒயர் தான் ரெசிஸ்டிவிட்டி சர்வேக்கு யூஸ் பண்ணுறது. இது ஒயர் லென்த்து 500 மீட்ரு. ஸோ 500 மீட்ரு டெப்த்தில் என்ன ஃபார்மேஷன் இருக்குது அது வரைக்கும் பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டெப்த்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், எந்த டெப்த்தில் என்ன ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல தண்ணி வருமா, ஹார்ட் ராக் இருக்கா, இல்லை ஹார்ட் ராக்கில் ஃப்ராக்சர் இருக்கா, ஃப்ராக்சர் மைனர் ஃப்ராக்சர் இருக்கா, இல்லை நல்ல ஃப்ராக்சர், பெரிய ஃப்ராக்சர் ஜோன் இருக்கா, என்னென்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஃப்ராக்சர் ஜோன் தான் எவ்வளோ ஈல்டு வரும்னு நம்ம அசஸ் பண்ணலாம். இப்போ கழட்டி அடிங்க, 10 மீட்டரில் அடிங்க, 10 மீட்டரில் அடிங்க.